unboxing video of mummy unboxing video of plant stand. அதை கட் பண்ணுறது சூடு கரெக்டாக உட்காந்து கட் பண்ணுமா அப்படியே வச்சு ஒரு ஒரு பாருங்க கத்தி மாதிரி பிடிச்சிக்கோங்க பாருங்க கத்தி மாதிரி பிடிச்சிக்கோங்க இது ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க அப்படி கட் பண்ணாதீங்க இங்கே பாருங்க அப்படி கத்தி மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரே வந்துடும் ஓபன் பண்ணிட்டாங்கோ. நான் எப்பவுமே ப்ராப்பரா வர பண்ணுவேன் அழகா. எவ்வளவு பெரிய ஸ்டாண்ட் வந்து. டேய் ஒண்ணே ஒண்ணானே வந்து இது எதனா சொல்ல 3 நம்பர் போட்டியானே. நம்பர் 3 தான் போட்டேன். 1 தான் வந்திருக்கு. எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கு பாரு. 800. ஆமா 289 ஒண்ணு. ஆமாம்மா 800 மாட்டோட சார்ஜ் பண்ணிருக்கேன். 800 சார்ஜ் ஆயிருக்கு. ஐயோ அதான் இது க்ளவுட் டெயில் இல்லைல்ல நல்லா ஏமாத்தினான் நல்ல வேலை இப்போ வந்து இதுக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்றது கைஸ் பார்த்துக்கோங்க நான் வந்து 800 rupees சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஒன்று தான் அமைச்சிருக்காங்க 800 rupees சார்ஜ் இல்லை அனுப்பியிருக்கேன் அதான் 800 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து 280 ஒன்று வந்து 280 rupees நம்ம நான் 3 ஆர்டர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்கு ஸோ கைஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் நாங்கள் முதல்ல வாங்கின ஸ்டாண்டு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 3 ஆர்டர் பண்ணி ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து நாங்கள் இதை ரிட்டன் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ ரிட்டனும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சேம் ஸ்டாண்ட் வாங்கலாம்னு சொன்னேன் பட் ஏமா வந்து எல்லாம் வேண்டாம் வேறு ஸ்டாண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணோம் ஸோ இப்போ நீங்கள் அதை பார்க்க போகிறது அந்த புது ஸ்டாண்டு தான் ஸோ வாங்க கைஸ் போகலாம் ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இந்த ப்ராடக்ட் எதுக்கு வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன் இது வந்து அம்மா வந்தது தான் அம்மா அந்த பக்கம் வீடியோ எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸோ பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ண போகிறேன் ஸோ இது ஆக்சுவலாக வந்து அம்மாவுக்கு வந்து கார்டனிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ பிளான்ட்டுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்காங்க பெருசாக இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்காங்க அதனால் சரி இது வந்து ஓப்பன் பண்ணுவோம் இது வந்து இதோட பேர் வந்து என்னென்னா டிஎன்வி இன்ஜினியரிங்லேருந்து வந்து இன்னோவேஷன் பிளான்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு மெட்டல் ஸ்டாண்டு ஒயிட் கலர் ஸ்டாண்ட் இது அண்ட் இதோட ப்ரைஸிங் எவ்வளோமா 1500 1600 சம்திங் இதோட ப்ரைஸிங் ஷூராக தெரியல நான் அப்புறம் போகிற டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் ஒயிட் கலர் ஸோ ஆக்சுவலாக டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கொடுக்கல எவ்வளோ ஸ்க்ரூஸ் இருக்கும் ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளே அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் எதுவுமே கொடுக்கல உள்ளே எவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரே இருக்கும் அண்ட் 2 ராட்ஸ் இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடிய 4 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும் ஸ்டாண்ட் டைப் யூ டைப் ஸ்டாண்ட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ்ன்னு சொல்ல போனால் 12 ஸ்க்ரூஸு அண்ட் 4 வந்து போல்ட் அண்ட் நட்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும் ஸோ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நான் வந்து ஒரு கார்டன் ஸ்டாண்ட் அன்பாக்சிங் பண்ணிகிட்ருப்பேங்க இது அம்மாவுக்காக எடுத்த ஸ்டாண்ட்ஸு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டாண்ட் எல்லாமே நல்லா இருந்தது அந்த ஸ்டாண்டோட மெட்டல் பார்ட்ஸ் நல்லா இருந்தது பட் ஆனால் என்னென்னா அதை அசம்பிள் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூஸ் வந்து எங்கேயுமே ஓப்பனாக கொடுக்கல ஓகேங்களா எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம் நாங்கள் பாக்ஸில் தேடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிலமே அந்த பிளாஸ்டிக் கவர்லேயே வச்சுருப்பாங்க தேடி பார்த்தோம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூஸு நட்ஸு எங்கேயுமே மாட்டலை கண்ணிலே தெரியல ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு சரி ரிட்டன் பண்ணிடலாம் ஓகே ஏன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரிட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக நாங்கள் வந்து ஸ்க்ரூஸ் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சோம் அது எங்கன்னு இப்போ நீங்கள் போக போக பார்க்க போகிறீங்க அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் கைஸ் ஓகே கைஸ் ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு செக் பண்ணேன் ஆக்சுவலாக ப்ராடக்ட்டை திருப்பி எனக்கு டவுட் வந்துருச்சு சில சமயம் பண்ணுவாங்க இது வந்து ஆக்சுவலாக ராட் மாதிரி ராட் உள்ள ஸ்க்ரூஸ் வச்சு அனுப்புவாங்க விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் வந்து போட்டு வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அப்படி செக் பண்ணும்போது இருக்குதுன்னா எல்லா ஸ்க்ரூஸும் இருக்குது 12 ஸ்க்ரூஸும் இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் ஓப்பன் ஆகிட்டோம்
அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம், இது கூட ஆக்சுவலாக ஸ்பேனரும் ஸ்க்ரூஸும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஃபைன், என்கிட்ட டூல் இருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் இதே ஒரு காமன் கஸ்டமர் அப்படின்னா அவங்ககிட்ட இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது போய் அவங்க தனியாக அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு பேட்டர்ன் மார்க்ஸ் இருக்கேன். ஏன்னா இங்கே இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்படியே பார்த்து நான் அசம்பிள் பண்ணிகிட்டு இருப்பேன். இட் டுக் அ லாங் டைம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்கிட்ட டூல்ஸ் ப்ராப்பராக அந்தளவுக்கு இல்லை, ஆட்டோமேட்டிக் டூல்ஸ் இல்லை, மேனுவல் டூல்ஸ் தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அப்படியே பாருங்கள், ஃபைனல் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டோம். ஸோ இனாகிரேஷன் ஆஃப் தி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டாங்க. கரெக்டாக வைங்க, கரெக்டாக வைக்கலையா? நடுவில் வைங்க. இடிக்கக்கூடாது ஒன்று ஒன்று. அப்புறம் இன்னொரு பிளான்ட் வரும்போது வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஆக்சுவலி 3 பிளான்ட் காம்பாக்டாக வைக்கலாம். பாருங்கள் என்ன நான் வேலை காட்டுறாங்க பாருங்கள். என்னுடைய இடத்துக்கே வந்து வெயிட் வைக்கிறாங்க. சரி ஓகே, எனிவேஸ் நீ ஃப்ரண்ட்ல எடுத்துக்கலாம். வேணாம், ஒன்றும் தேவையில்லை, அங்கேயே வைங்க. பரவாயில்ல. இல்லைடா, உன் வண்டிக்கு இப்போ உன் வண்டி இது பண்ணுதா எவ்வளோ கேப் இருக்கு, எவ்வளோ கொடுத்த இதெல்லாம் அன்யூஸ்டு ஏரியா தானே. அங்கே பண்ணும்போது வரும்ல உங்களுக்கு பிரச்சனை. பைக் எடுக்கும். சரி ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான். பைக் எடுத்து வைங்க. எப்படி பிடிக்குமா இதில்? மேபி பார்க்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் எடுத்து வைங்க. இல்லையே, இதுக்கப்புறம் எப்படி வரும்? நீங்கள் எடுத்து வைங்க, நான் சொல்கிறேன்ல. அதை பார்த்துக்கலாம். அப்புறம் பிரச்சனை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். எப்பவுமே அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு தெரியல. அவ்வளோதான், நான் 2 போட்டேன் தான். இது இன்னொன்று இருக்கு. அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன். ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இப்போதைக்கு இது அது வரல, ஒரு வாரமாக வருது. I'll keep this plant up.